பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம செந்தில் முதல் முறையா லஞ்சம் வாங்குனதுனால கை கால்லாம் நடுங்குது. என்ன செய்றதுன்னே தெரியாம நடுங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம செந்திலு. உடனே நம்ம மீனாவோட அப்பா ஃபோன் பண்ணி, "எல்லாமே முடிஞ்சிடுச்சா? நான் சொல்லி வச்ச ஆளு வந்து பணம் குடுத்துட்டாப்லயா?" அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனாலும் நம்ம செந்திலு ஒரே பதட்டமா இருக்கிறாப்ல. அதே பதட்டத்தோட அப்படியே நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கு வராப்ல. நம்ம செந்தில பார்த்த உடனே மீனாவுக்கு என்ன ஏதோ திருடிட்டு வர்ற மாதிரி இப்படி வேர்த்து வேர்த்து வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே செந்தில் வந்து அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து மீனாவோட அம்மாவும், அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்ப நம்ம செந்தில் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலுக்கு வராப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட அப்பா "என்ன எல்லாம் பணம் வந்துருச்சுல்ல, இப்படிதான் பணம் சம்பாரிக்கணும்" அப்படின்னு மறுபடியும் லஞ்சம் வாங்கு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நைட்டு தூங்கும்பொழுது நம்ம ராஜி என்னடான்னா, மொபைல் வெளிச்சத்திலேயே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. திடீர்னு நைட்டு கண்ணு முழிச்சு பார்க்குற நம்ம கதிரு பார்த்துட்டு பேய் அப்படின்னு சொல்லி பயந்தர்றாப்ல. அதுக்கப்புறம் லைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் தான் அப்படின்னு நம்ம ராஜி கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "ஏய் அப்பா! இந்த அளவுக்கு படிக்கிறியா? என்னாலலாம் உன் படிப்பு ஒண்ணும் கெட்டு போக வேணாம். நீ வந்து டியூப் லைட்ட போட்டுக்கிட்டே படி" அப்படின்னு நம்ம கதிர் இருந்துகிட்டு ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் என்ன விடிய விடிய ராஜி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத தாங்க இன்னி எபிசோடுல காமிச்சிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.